அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 100 டேஸ் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே படித்த புத்தகங்களை திரும்ப ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்படி ரிவிஷன் பண்ணான்னு புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் நம்ம படிச்சிருப்போம், குறிச்சிருப்போம், ஆனால் நமக்கு படித்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. இது எங்கேயோ பார்த்த மாதிரியே கூட இல்லையே, புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். ஸோ அது தப்பான மைண்ட் செட் கிடையாது. எல்லாருக்குமே உருவாகக்கூடிய ஒரு பிரச்சனை தான், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். பயம் வர ஆரம்பிக்கும். பயம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பயம் வரும். படிக்காதவங்க தான் பயம் இல்லாமல் போவாங்க. தவிர படித்தவங்களுக்கு ஐயோ படிச்சிருக்கமே இது மறக்குதே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பயம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த பதிவில் நமக்கு படித்ததெல்லாம் மறக்குது அப்படின்னா நம்ம என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகிறேன். நம்ம எழுத போகிறது குரூப் 4 அப்படின்றது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான். ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அங்கே ஆப்ஷனை பார்த்து நம்மளால் ஆன்சர் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுவே போதுமான ஒன்று தான். அதை மைண்டில் நிறுத்திக்கிட்டு உங்களுக்கு அந்த கொஷின் கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களால் அந்த கொஷினை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி இருந்தாலே மோஸ்ட்லி போதுமான. ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸ்லாம் அந்தளவுக்கு கேட்கல. லாஸ்ட் குரூப் 4லையுமே சரி, அதுக்கு முன்னாடி நடந்தாலையும் சரி கேட்குறாங்க, ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. பட் ஓப்பன் கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக அடித்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது ஆன்சராக இருக்கும். கூற்று காரணக்கும் சம்மந்தமே இருக்காது. சரியான விளக்கம்னு இருக்கும், பர்ஃபெக்டான விளக்கமாக இருக்கும். சரியாக விளக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் அப்புறம் விட்டுருப்போம். டேரெக்டாக ஓப்பனாக இருக்க கொஷினை நம்ம கரெக்டாக அடித்தானாலே நமக்கு ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை நம்ம எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புக்கை புரட்டுறப்ப ஐயோ ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படின்றத சொல்லிட்டேன். அப்போது ஒரு 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 90லேருந்து 95 பேருக்கு இந்த மைண்ட் செட் இருக்கும். அப்போ அந்த பேலன்ஸ் 5 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ரிவிஷன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். கரெக்டாக ரிவிஷன் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க 10 முறை 15 முறை ரிவிஷன் பண்ணாலுமே புதுசாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஆப்ஷனை பார்த்தா அவங்களால எடுக்க முடிஞ்சிச்சுனாலே போதுமானதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் படிக்கிறது இல்லை அவங்க கரெக்டாக ரிவிஷன் பண்ணல அப்படின்ற ஒரு மெத்தட் கூட இருக்கலாம். அப்போ நம்ம சொல்கிற பிளானை நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கோங்க. இப்படிலாம் ரிவிஷன் பண்ணி கரெக்டான ஒரு பிளானில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு படித்தது மறக்காமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றது தான். இன்னொரு விஷயங்கள் படிக்கிறப்போ அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பாப்ல, ஆனால் மைண்ட் செட் எங்கேயோ ஓடிட்டு இருக்கும். எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான். அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் நமக்கு மைண்ட் எங்கே இருக்குது அப்படியே தெரியாது. அப்படி நான் 4 தடவை 5 தடவை நான் அப்படி சும்மாவே ரீட் பண்ணி விட்டுட்டு நான் கரெக்டாக படிச்சுட்டு இருப்போம். இப்போ ஒரு 4-5 பாயிண்ட் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருப்போம். 5வது பாயிண்ட்லேருந்து ஒரு 7வது 8வது பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா அப்படியே சும்மா ஏனாதானு ரீட் பண்ணிட்டு நான் எங்கேயோ நினச்சிட்டு நான் அப்படியே போயிட்டு இருப்பேன். நான் அப்படியே ஐஏஎஸ் ஆகிட்டு நான் அப்படியே காரில் போகிற மாதிரி நினச்சிட்டே படிச்சுட்டு இருக்காது. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறதும் அது நம்ம ரிவிஷன் பண்ணியிருப்போம்னு சொல்லி நம்ம ஒரு ஒப்புக்கு எடுத்து வச்சிருப்போமே தவிர நம்ம கரெக்டாக படிச்சிருக்க மாட்டோம் அப்படின்றதான் உண்மை. அதனாலுமே இன்னொரு காரணம், இந்த மாதிரி மறந்து போகிறது, புதுசாக இருக்குது, பார்க்கவே புதுசாக இருக்க மாதிரியான விஷயங்கள் படிச்சிருப்போம், குறிச்சிருப்போம், ஆனால் ஞாபகம் இருக்காது. ஏன்னா நம்ம படித்தப்போ ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டோம். அப்படியே நினச்சிக்கிட்டே படிச்சிருந்துருப்போம். நம்ம தான் ஆகிட்டோம், குரூப் 4 விஏஓ ஆகிட்டோம், இந்த வாரிசு சான்றிதழ் வச்சுக்க, இந்த நம்ம எல்லா சான்றிதழ் வச்சுக்க, இறப்பு சான்றிதழ் வச்சுக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொடுக்குற மாதிரியே நினச்சிட்டே படிப்போம். இன்னொன்று, நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், அதை நினச்சிட்டே படிக்கலாம். அதெல்லாம் எதுவுமே தப்பு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் நடக்கிற விஷயங்கள் தான். அந்த மாதிரி ஆகும்போது இப்போ படிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் மைண்டு உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா படிக்கிறத கொஞ்சம் சத்தம் போட்டு படிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். எனக்கும் அது நார்மலாக நடக்கும். நானும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பேன். போகிறோம் சைன் போடுறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்லாம் நினைப்பேன். எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான். நம்ம ஃபியூச்சரில் வாழ போகிறது இல்லை. திடீர்னு வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே அதை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியுது நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் சத்தம் போட்டு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த 100 டேஸ் தான் உங்கள் கையில் இருக்குது. அதை வச்சு தான் உங்கள் லைஃபே மாறப்போகுது அப்படின்றத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்கிறத சத்தம் போட்டு படிச்சிங்க அப்படின்னா, சத்தம் போட்டால் ரொம்ப ஓ காட் பியூட்டிஃபுல்னு கத்தாமல் கொஞ்சம் வாய் விட்டு, அதாவது நீங்கள் படிக்கிறது உங்கள் காதுக்கு கேட்டுக்கிற அளவுக்கு அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு படிச்சிங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். இது படிக்கிறப்பே கரெக்டாக படிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேங்களா? அப்போ கரெக்டாக அப்படி படிச்சிட்டிங்க, இது கரெக்டாக நீங்கள் பிளான் போட்டு படிச்சிட்டிங்க. ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரிவிஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்பயுமே வழக்கமாக சொல்கிறது தான், அன்னைக்கு படித்ததை அன்னைக்கு சாயந்தரம் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக போயிடும் அந்த ரிவிஷன். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து 8 மணி நேரத்தில் படித்ததை நீங்கள் அன்றைக்கி ஒரு 1 ஹவரில் என்ன பண்ண முடியும்னா உங்களால் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ண முடியும். 10 மணி நேரத்தில் படித்ததை கண்டிப்பாக ஒரு 1 ஹவரில் ரிவிஷன் பண்ண முடியும். கரெக்டான பிளானுமே நம்ம சொல்லியிருப்போம். உங்களுக்கு 10 ஹவராக எடுத்து பிரித்து படிங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியாச்சு. தமிழ் 3 மணி நேரம் படிங்க, ஜென்ரல் ஸ்டடிஸ் 4 மணி நேரம் படிங்க. அது நீங்கள் எந்த லெவலில் இருக்குதுன்ற பொறுத்து ஜென்ரல் ஸ்டடிஸும் தமிழும் மாற்றிக்கங்க அப்படின்ற ஒரு விஷயம். மேத்ஸ் 2 மணி நேரம், கரண்ட் அஃபேர்ஸ் 1 மணி நேரம் படிங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்கீம்ஸ் 1 மணி நேரம் படிங்க அப்படின்றலாம் சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் படிக்கிறத அன்னன்னைக்கு என்ன பண்ணிடணும், கரெக்டாக ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு படித்தது மறக்காமல் இருக்கும். படிக்கிறதுக்கு எப்படி கரெக்டாக படிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. கரெக்டாக பிளான் போட்டு கரெக்டாக படிச்சுட்டு இருக்கப்போ மைண்ட் எங்கேயும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகாமல் கரெக்டாக படிக்கணும். செகண்ட் விஷயம், நீங்கள் படித்ததை கரெக்டாக ரிவிஷன் பண்ணணும். அன்றைக்கி சாயந்தரம் உட்காந்து, அன்றைக்கி நைட்டு உட்காந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு
முன்னாடி கரெக்டாக ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லையா, நம்ம படுத்தா நமக்கு இருக்க பிரச்சனைக்கு படுத்தா தூங்குறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா, அந்த தூங்குறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிறதுல ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம படித்தோம் அது படித்தோம் இது படித்தோம் நம்ம என்னென்னலாம் படித்தோம் அப்படின்றத ஒரு தடவை ஓட்டி பார்க்கலாம். இது ஒரு விதமான ரிவிஷன் தான். நம்ம படித்தது மைண்டுக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்குறப்ப தமிழில் ஒரு லெசன் இருக்கும் இல்லையா, மூளைக்குள் உலகம் அப்படின்னு சொல்லி, அதிலே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நம்ம மூளை திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கப்ப ஒரு திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் நமக்கு மறக்காது அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் ரிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறதே. இது நம்ம பண்ணுறோம். தென் நம்ம இது டெய்லி படித்ததை அன்னைக்கு ரிவிஷன் பண்ணியாச்சு. இன்னொரு செட்டு என்ன இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிளான் போட்டு வச்சுருப்போம். ஒரு வீக்லி பிளான்ஸ் போடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். டெய்லி பிளான் போடாதீங்க, ஒரு மிட் டேர்ம் பிளான் போடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஒரு 7 days ஒன்ஸோ இல்லை 10 days ஒன்ஸோ இல்லை ஒரு 15 days ஒன்ஸோ நீங்கள் பிளான் போட்டுக்கலாம். 7-10 அப்படின்றது பெட்டர் ஒன்றா இருக்கும். அப்படி நீங்கள் பிளான் போட்டுருக்கிறத பொறுத்து இப்போ 7 நாள் நீங்கள் படிக்கிற விஷயங்கள் அப்படின்றது 7 நாள் அப்படின்னா நீங்கள் 6 நாள் தான் படிக்கணும். 10 நாள் பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னா 9 நாள் தான் படிக்கணும். அந்த 7 நாளில் பிளான் போட்டிருக்கிறது அப்படின்றது 6 நாளில் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் 7வது நாளில் என்ன பண்ணணும், அது ஃபுல்லத்தையும் ரிவிஷன் பண்ணணும். 10 நாள் பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னா 9 நாளில் நீங்கள் ஃபுல்லத்தையும் அந்த பிளான் ஃபுல்லத்தையும் நீங்கள் 9 நாளில் படித்து முடிச்சுட்டு 10வது நாள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். இல்லை வீக்லி பிளான் போட்டிங்கன்னா இதான் விஷயம். உட்காந்து சிம்பிளான விஷயம், மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறீங்க. படித்ததை சண்டே உட்காந்து ஒரு நாளில் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறீங்க, ஈஸியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் அன்னன்னைக்கு படித்ததை அன்னன்னைக்கு ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஒரு தடவை படிச்சிருப்பீங்க, செகண்ட் டைம் அன்னைக்கு சாயந்தரம் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க, தேர்ட் டைம் அந்த வீக்கெண்டில் என்ன பண்ணியிருப்பீங்க, ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. வீக்கெண்ட்லேயோ இல்லை 10 days முடிகிறப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. இது மொத்தம் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை படிச்சிட்டீங்க, ஒரே விஷயத்தை நீங்கள் 3 தடவை படிச்சிட்டீங்க. 3 தடவையும் மைண்டு கான்ஷியஸாக வச்சு நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். கான்ஷியஸ் நம்மளை தாண்டி போகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டேன். நீங்கள் சத்தம் போட்டு படிக்கலாம் அப்படின்றது ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே என்னை மீறி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறேன்றப்ப நான் கொஞ்சம் சத்தமாக படிக்கிறப்போ அந்த விஷயத்தை நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணி நல்லா படிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம். இல்லை அப்படின்னா உங்கள் மைண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுது அப்படின்னா நீங்கள் படிக்கிறத நிப்பாட்டிடுங்க. சும்மா லைன் போட்டு படிச்சுக்கிட்டு இருந்து அது வேஸ்ட்டு தான், மறந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே நிப்பாட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அது நினைக்கிற விஷயத்தை தான் ஃபுல்லாக நினச்சி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இப்படி படிக்கிறோம், 3 தடவை ரிவிஷன் பண்ணிட்டோம். தென் இன்னொரு விஷயம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த பிளான் போட்டு இப்போ ஒரு 7 days பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா, வீக்லி பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வீக் படிக்கிறீங்க, அதை ரிவிஷன் பண்ணிட்டீங்க 7வது நாள். செகண்ட் வீக் படிக்கிறீங்க, அது 7வது நாள் ரிவிஷன் பண்ணிட்டீங்க. தேர்ட் வீக் படிக்கிறீங்க, அது 7வது நாள் ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கேப் விட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த பிளான் போட ஆரம்பிங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு திங்கள் டு ஞாயிறு முடிஞ்சிருச்சு, அடுத்த திங்கள் டு ஞாயிறு முடிஞ்சிருச்சு, அடுத்த திங்கள் டு ஞாயிறு முடிஞ்சு அதுக்கு அடுத்த பிளான் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கணும். அப்போ நடுவில் இருக்க அந்த ஒரு திங்கக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வீக் படிச்சிங்க இல்லையா, அதை ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா, ஒரு வீக் ஃபுல்லாக படிக்கிறீங்க, அதை ரிவிஷன் பண்ணிடுறீங்க. செகண்ட் வீக் ஃபுல்லாக படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணிடுறீங்க. தேர்ட் வீக் ஃபுல்லாக படிச்சு ரிவிஷன் பண்ணிடுறீங்க. தேர்ட் வீக் ஃபுல்லாக படித்து ரிவிஷன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நீங்கள் டைம் எடுத்து என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் வீக் படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடலாம். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு, ஃபஸ்ட் வீக் படிச்சதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடலாம். அடுத்து அதே மாதிரி 4th வீக் படித்து ரிவிஷன் பண்ணிட்டு, அப்போது ஃபஸ்ட் வீக்குக்கும் செகண்ட் வீக்குக்கும் உங்களுக்கு பிளான் 7 நாளாக இருக்கும். தேர்ட் வீக்குக்கு உங்களுக்கு என்ன ஆயிரும், பிளான் 8 நாள் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? 10 நாள் பிளான் போடுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த 7 நாளுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேகமாக போகிறப்போ அப்போ தேர்ட் வீக் ஷெடியூலில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஒரு 5 நாளில் முடிச்சுட்டு அந்த 6வது நாள் உட்காந்து தேர்ட் வீக் ஃபுல்லாக படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு 7வது நாள் உட்காந்து ஃபஸ்ட் வீக் படித்ததை ஃபுல்லத்தையும் என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணலாம். இதே பிளான் தான் 10 days படிக்கிறவங்களுக்கும். ஃபஸ்ட்டு பிளான் 10 days, செகண்ட் பிளான் 10 days, தேர்ட் பிளான் 11 days போடலாம். இல்லை தேர்ட் பிளானில் நீங்கள் என்ன பண்ணலாம், தேர்ட் பிளானில் இருக்கக்கூடியதை 9 நாளில் படிக்க வேண்டியது 8 நாள்லேயே படித்து முடிச்சுட்டு 9ஆம் நாள் உட்காந்து அந்த தேர்ட் வீக் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு 10வது நாள் உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு 10 daysக்கான ஃபுல்லத்தையும் ரிவிஷன் பண்ணலாம். இது உங்களுக்கு எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணிட்டீங்க, அப்போ ஒரே விஷயத்தை நீங்கள் எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணிட்டீங்க, 4 தடவை. அப்படி தேர்ட் வீக்கில் ஃபஸ்ட் வீக், 4th வீக்கில் செகண்ட் வீக் உங்களுக்கு, தென் 5th வீக்கில் தேர்ட் வீக், 6th வீக்கில் 4th வீக் அப்படின்னு சொல்லி இப்படியே போயிட்டே இருக்கும். சிம்பிளாக போய் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா அப்பப்போ படித்தது அப்பப்போ அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டே போயிருவீங்க. அப்படி மொத்தமாக நீங்கள் ஃபுல்லாக 10 வீக்கும் ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா உட்காந்து ஒரு 9ஆம் நாள் படித்ததையும் 10ஆம் நாள் படித்ததையும் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ 4 தடவை ரிவிஷன் பண்ணிட்டீங்க. தென் நீங்கள் சிலபஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்க. இப்போ உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் நீங்கள் பிளான் போட போகிறீங்கனாலும் உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நீங்கள் சிலபஸ் எல்லாத்தையும் கரெக்டாக படித்து கரெக்டாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க. குரூப் 4க்கு எத்தனை நாள் இருக்குது, 100 நாள் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா. அப்போ ஒரு 70 நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சிலபஸ் ஃபுல்லத்தையும் முடிச்சு இந்த பிளான் ஃபுல்லத்தையும் முடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் 30 நாள். அந்த பேலன்ஸ் 30 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு தடவை ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து பாசிபிளான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக பாசிபிள். ஏற்கனவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தீங்க, ஏற்கனவே நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க 1 வருஷம் 2 வருஷம், இல்லை ஏற்கனவே நீங்கள் சிலபஸ் முடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இது பாசிபிள் தான்.
என்னாலே முடிச்சு கூட இருக்கவங்களால முடிச்சு கண்டிப்பாக உங்களால் முடியும். இன்னொருத்தவங்களால முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்புங்க. பார்க்கும்போதே இது நம்மளால முடியுமான்னு சொல்லி யோசிக்காதீங்க, கண்டிப்பாக முடியும்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? தென் 70 நாள் இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இது நார்மலாக இது வரைக்கும் பேசினது நார்மலாக பேசினது. இதுக்கப்புறம் வரக்கூடியது அந்த 100 days நீங்கள் படிக்க போகிறீங்க குரூப் 4 அப்படின்ற பட்சத்தில் எப்பயுமே 70 days ஃபுல்லாக ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி முடிச்சிருங்க. இல்லை 70 days நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை படித்து முடிச்சிருங்க. லாஸ்ட் அந்த 30 days எதையுமே புதுசாக தொடவே கூடாது. லாஸ்ட் 30 days எதையுமே புதுசாக தொடவே கூடாது. அதுதான் உண்மை. எதையுமே புதுசாக தொடாமல் இந்த லாஸ்ட் 70 days அந்த 70 days என்ன படிச்சிங்களோ ஆக்சுவலாக சிலபஸ் முடிச்சிருக்கணும். நான் எதுவுமே படிக்கலை, நான் 2 யூனிட் தான் படிச்சிருக்கேன், சார் சொல்லிட்டாரு, நான் லாஸ்ட் 30 நாள் எதையும் புதுசாக படிக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அந்த 70 நாள் எல்லாத்தையுமே படிக்கணும். 70 நாள் எல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டு பேலன்ஸ் 30 days இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மீன்ஸ் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது ஓவரால் கவர் பண்ணிவிட்டு வேறு யாராச்சும் இப்போ திடீர்னு ஒருத்தவங்க 11th 12th படிக்கலாம், இல்லை உங்களுக்கு டைம் பத்தாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் அந்த 11th புக்கு ஒரு லெசனோ 2 லெசனோ படிக்காமல் இருந்திருக்கலாம். சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கணும். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு புது பாயிண்ட் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைனா புதுசாக படிக்காமல் இருக்கிறது என்னன்னா ஹைலைட் பண்ண விஷயங்கள் மட்டும் படிக்கிறது தான் ரிவிஷன் அப்படின்றது. அந்த லாஸ்ட் 30 days நீங்கள் புதுசாக எதுவும் படிக்காமல் இருக்கணும்னா ஹைலைட் பண்ண விஷயங்கள் மட்டும் படிச்சுட்டு போகணும். அப்போ இப்படி படிக்கும்போது லாஸ்ட் ஒரு 20 days கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரு தடவை என்ன பண்ண முடியும்னா ரிவிஷன் பண்ண முடியும். லாஸ்ட் 20 days அப்போ இந்த 20 days அப்போ 70 நாள் ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க. இந்த ஃபுல்லாக ஒரு தடவை படிச்சதில் எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணிட்டீங்க? படித்து ஒரு ரிவிஷன் பண்ணது 3 தடவைன்னு சொல்லி 4 தடவை ரிவிஷன் பண்ணிட்டீங்க. லாஸ்ட் 30 days ஃபஸ்ட்டு 20 days ஒரு தடவை என்ன பண்ணிடுவீங்க? ரிவிஷன் பண்ணிடுவீங்க. லாஸ்ட் 10 days இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் 10 days சொல்கிறேன் குரூப் 4 சிலபஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு தடவை படிக்க முடியும். லாஸ்ட் 10 days எடுத்துக்காமல் லாஸ்ட் 8 நாளில் உங்களால் குரூப் 4 சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த 8 நாளில் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிட்ட கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எத்தனை தடவை படிச்சிட்டீங்க? 5 தடவை படிச்சிட்டீங்க. 6வது தடவை படிக்கிறப்ப கண்டிப்பாக 8 நாளில் உங்களால் அதை என்ன பண்ண முடியும்? படிக்க முடியும். இந்த ரிவிஷன் அப்படின்றது போக ஸ்பீட் ஆகிட்டே போகும். ஃபஸ்ட் தடவை படிக்கிறப்ப நான் சொன்னேன், ஃபஸ்ட் தடவை படிக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ நாள் படிச்சிங்க, ஆனால் செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், ஃபோர்த் ரிவிஷன் டேஸ் அப்படின்றது கம்மியாகிட்டே வரும். ஏன்னா நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் மூளைக்கு ஜஸ்ட் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறத திரும்ப தூக்கி நிப்பாட்ட போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி இருக்குது நீங்கள் புதுசாக ஒரு சுமையை ஏற்றி நிப்பாட்டுறதுக்கும் தொங்கிக்கிட்டு இருக்க விஷயத்தை ஏற்கனவே தொங்கிட்டு இருக்க கீழே உழுவ போகிற விஷயத்தை நீங்கள் தூக்கி பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதான் மேட்ரு. ஓகேங்களா? அப்போது இந்த லாஸ்ட்டு 20 days ஒரு தடவை படிச்சுட்டு அந்த லாஸ்ட் 8 நாளில் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுறீங்க. அப்போ 6 தடவை உங்களால் என்ன பண்ண முடியும்? குரூப் 4 சிலபஸை ரிவிஷன் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்றது. இது பாசிபிளா அப்படிங்கிட்டா 100% பாசிபிள் அப்படின்றது கண்டிப்பாக முடியும். எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கவங்களா கண்டிப்பாக முடியும். புதுசாக படிக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் போட்டுட்டு அந்த 70 days எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக படிக்க முடியுமோ படிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் இதை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அந்த 70 days உங்களால் என்னெல்லாம் படிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்க முடியுமோ அதை படித்து முடிச்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி ரிவிஷன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேஸில் இதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இப்போ புதுசாக படிக்கக்கூடியனா ஒரு சயின்ஸை நீங்கள் ஒமிட் பண்ணலாம், ஜாகிரஃபியில் கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப அதுக்கெல்லாம் ஒமிட் பண்ணலான்றதோட லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் எங்கெல்லாம் அதிகமாக கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிக்கலாம். இந்த விஷயம் அப்போது லாஸ்ட் 8 நாளில் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிங்க. அப்போ பேலன்ஸ் 2 நாள் இருக்குது. அந்த பேலன்ஸ் 2 நாள் என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் அந்த லாஸ்ட் 8 நாள் படிச்சிங்க இல்லையா, அந்த 8 நாள் ரிவிஷன் பண்ணப்போ உங்களுக்கு தோணி இருக்கும் இந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு வீக் லிங்க், உங்களுடைய வீக் லிங்க் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதை படிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த லாஸ்ட் 2 நாள் உட்காந்து நீங்கள் எப்பயுமே நம்ம சொன்ன தான் ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்டடி பிளானை போயிட்டே இருக்க வேண்டியது. அந்த ஹவர்ஸ் பிளான் நம்ம ஸ்பிளிட் அப் சொன்னோம்ல, அதே மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான். லாஸ்ட் வரைக்கும் டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். லாஸ்ட் முதல் நாள் வரைக்கும் சால்வ் பண்ணிட்டே போங்க. லாஸ்ட் 2 நாள் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஒரு பாக்ஸ் கண்டென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் வீக்காக இருக்குது இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் மட்டும் தான் இருக்குது. கிராமரை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்க்கலாம். மேத்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸை உட்காந்து ஃபுல்லாக எழுதி பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் எதெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ, இல்லை உங்களால் எதெல்லாம் ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சில விஷயங்களுக்கு இருக்கும், இது நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஹையாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் இந்த லாஸ்ட் 2 நாளில் நீங்கள் இதான் பண்ணணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா 6 தடவை ரிவிஷன் பண்ண போக முடியும். ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் 6 தடவை ரிவிஷன் பண்ணிட்டு போகிறப்போ இனி எந்த அந்நிய சக்தியாலும் உன்னை குரூப் 4 எக்ஸாம்லேருந்து வெளியே இழுக்க முடியாது அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸோட படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அப்போ சொன்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. இப்போது இத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுறது முக்கியம் இல்லை, இத்தனை தடவையும் அந்த மைண்டோட அந்த நான் சொன்னேன் இல்லையா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகாமல் நம்ம கரெக்டான மைண்டோட நம்ம ஸ்டடியாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஒரு விஷயம், நம்ம படிச்சுட்டே இருந்திருப்போம், அது படித்தது மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதுதான் பண்ணணும். இது பண்ணாமல் நம்ம சும்மா அப்படியே படிச்சுட்டே போயிட்டு 6 மாதம் கழிச்சு திரும்ப அதை எடுத்து படிச்சோன்னா மறக்க தான் செய்யும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஸ்கூலில் படிச்சிருப்பான் ஒருத்தன், அவனை ஸ்கூலில் பார்த்துருப்போம், திடீர்னு அவனை பார்த்தோன்னா அவன் யாருன்னே தெரியாது.
ஏன்னா அவனை பற்றி நம்ம அடிக்கடி நம்ம மைண்டுக்கு நம்ம கொடுக்கல, ஆனால் கூடவே சுற்றுறவனை மறக்க மாட்டோம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸு மந்த்லி ஒன்ஸு எங்கேயோ ஒருத்தனை பார்க்குறவனை பற்றி நம்ம மறக்க மாட்டோம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒருத்தன் ஸ்கூலில் அதே ஸ்கூலில் நம்ம கூட நல்லா ஸ்ட்ராங்காக பழகிருப்போம், அவனையும் நம்ம மறக்க மாட்டோம். அதுதான் விஷயம். அப்போ அந்த மூளைக்கு நம்ம ஸ்ட்ராங்காக அதை பதிய வைக்கணும். அதுக்கு பதிய வைக்கிறதுக்கான வேலைகள் அப்படின்றது இந்த விஷயங்கள் தான். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 4ல் எக்ஸாமுக்கு போகிறப்போ நான் வந்து படித்தது மறந்துருச்சு அப்படின்ற விஷயங்கள் உங்களால் சொல்ல மாட்டீங்க. இதுக்கு மேலே எக்ஸாமில் போய் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. நீங்கள் கரெக்டாக தெரிஞ்ச கொஸ்டின் மிஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். கரெக்டாக கொஸ்டின் பேப்பர்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். இன்னொரு பேட்ச் இருக்கும். இந்த இன்னொரு பேட்ச் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட்டு வேறு யாரோட ஒரு டெஸ்ட் ஷெடியூலையோ இல்லை வேறு யாரோட பிளானையோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. அப்போ இன்னொருத்தவங்களுடைய பிளானை நீங்கள் ஃபாலோ இது எல்லாமே வந்து தானாக ஓனாக பிளான் போட்டு படிக்கிறவங்களுக்கு. இன்னொருத்தவங்களுடைய பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது பொருந்தும். அப்போ இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு இருக்கேன், நான் ஏதோ ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த டெஸ்ட் பேட்ச் படி எனக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் போர்ஷனே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, என்னால் எப்படி ரிவிஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும், அது உங்களுடைய கடமை. நீங்கள் அதை என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஷெடியூலை நீங்கள் அனலைஸ் பண்ணி உள்ளே இறங்கிருக்கணும். அனலைஸ் பண்ணி உள்ளே இறங்கலை இருந்தாலும் நம்ம இறங்கின விஷயத்தை நம்ம முடிச்சு காட்டும். பாதி தூரம் அதில் ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப திரும்ப விட்டுட்டு வந்தோம்னா திரும்ப இன்னொரு இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆவீங்க. இங்கே இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்க, இன்னொரு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, இங்கேருந்து நீங்கள் திரும்ப இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எண்ணி துணிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அதில் வெற்றி அடைஞ்சிட்டு தான் வெளியே வரணும். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அந்த ஷெடியூல் நீங்கள் முடிக்க முடியல, ஷெடியூல் முடிச்சு தான் ஆகணும். ரிவிஷன் பண்ண முடியல, ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த 100 டேஸில் ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து கஷ்டம். ஸோ ரீசன்ஸ் எதுவுமே சொல்லாதீங்க. கஷ்டம் இருக்க தான் செய்யும், எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், உங்களுடைய சூழ்நிலை புரியும். இருந்தாலும் இந்த 100 டேஸ் நம்ம உழைச்சோம் அப்படின்னா நமக்கான வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. அந்த கவுன்சிலிங் போகிறப்போ ரிசல்ட் வரப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றது நினச்சி பாருங்கள். எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். போய் கவுன்சிலிங் ஹால் போகிறப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். வாங்கிட்டு வெளியே வரப்போ அங்கே அந்த வால் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்படின்லாம் நினச்சி பாருங்கள். அந்த சந்தோஷம்லாம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா கஷ்டங்கள்லாம் நமக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஸோ அந்த சந்தோஷத்தெலாம் நினச்சி நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்குது, எல்லாருடைய சூழ்நிலையும் புரியுது. ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் படிக்கிறீங்க, வீட்டு கஷ்டத்தில் நிறைய பேர் படிக்கிறீங்க, நிறைய பேர் வேலைக்கு போயிட்டே படிக்கிறீங்க. இந்த 100 டேஸ் கஷ்டப்பட்டு அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும். எல்லாரும் உங்களை ரொம்ப பெருமைப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நல்லா படிங்க. இந்த தடவை வெற்றி அப்படின்றது நிச்சயம். நீங்கள் படிக்கிறது மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். இந்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வகுப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.